ஷேக் ஹசீனா அப்பயே சொன்னாங்க, 2023லேயே சொன்னாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இங்கே ஒரு மிலிட்ரி கால் தடம் பதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு அப்பயே சொன்னாங்க. அது வந்து இந்தியாவுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும், சைனாக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும். ஏன் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே பாகிஸ்தான் ஒரு ஃப்ரண்ட், சைனா ஒரு ஃப்ரண்ட், தேர்ட் ஃப்ரண்ட் பங்களாதேஷ் ஆகிடும், 3 ஃப்ரண்ட் ஆகிடும். இந்தியாவுக்குள்ளே ஏற்கனவே ஒரு 0.5 ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ 2.5லேருந்து 3.5 ஃப்ரண்ட் ஆகிடும். ஸோ இதுலேருந்து யூஎஸோட ஃபோக்கஸ் கிளியராக நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, மயான்மார், பங்களாதேஷ் அண்ட் நேபாளில் இருக்குது. டு கவுண்டர் சைனாங்கிறது தெரியுது. 2 ட்ரில்லியன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சவரன் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ டாலர் ஷார்ட்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டெம்பரரி ஷார்ட்டேஜ் வேணால் வரலாம், ஏன்னா அந்த ஆயில் ரெவன்யூ கம்மியாகிடுச்சு, சுத்தமாக ரெவன்யூ இல்லை, அதனால் வரலாமே தவிர ஈரான் வந்து சைக்கலாஜிக்கலாக வின் பண்ணிட்டா அந்த வார். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எல்லா சேனல் எதையும் சொல்லியிருக்கேன், எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒருவேளை அதனாலேயும் யூஎஸ் வந்து சீஸ்ஃபயருக்கு இன்னும் இறங்கி போகிறாங்கன்னு தோணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன ரேடார் அது $1 மில்லியன், $1 பில்லியன். அதை தாக்கின ட்ரோன் வந்து $20,000. ஹார்ட்லி ஈவன் 1/10 கூட கிடையாது காஸ்ட்டு. இந்த காஸ்ட் அசிமெட்ரின்னு சொல்கிற பாருங்க, இந்த காஸ்ட் இம்பேலன்ஸ் வந்து யூஎஸை சீஸ்ஃபயர் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுது. யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி அவங்களோட அஃபென்சிவ் வெப்பன்ஸ் அழிக்கிறது. அதில் அவங்க ஓரளவுக்கு சக்ஸஸ் பார்த்துருக்காங்க. அவங்களோட கில் செயின் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருது, இமீடியட்டாக லான்ச் பண்ணுறாங்க அட்டாக். டெய்லி டார்கெட் அக்விஷன் நடந்தா இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களால அழிக்க முடியல. ஒருவேளை இன்னொரு 2 மாதம் போனால் அழிக்கலாம். இப்போ 2 மாதம் வரைக்கும் உலகம் தாங்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இளைய பிறந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் மிஸ்டர் விக்ரம். ஜெயந்த் சார். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து பங்களாதேஷ் வந்து திடீர்னு ஒரு நேவி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம அமெரிக்காவோட போட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட ஷிப் எல்லாம் வந்து அந்த இந்தியன் ஓஷனில் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி ஒரு நியூஸ் பார்க்க முடியுது. ஸோ இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கு? பங்களாதேஷும் யூஎஸும் லேட்டஸ்ட் இன்புட்ஸ் படி 2 அக்ரிமெண்ட் உடன்படிக்கையில் போடுறதா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்விசிஷன் அண்ட் கிராஸ் சர்வீசிங் அக்ரிமெண்ட், ACSA அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்னால என்னென்னா, யூஎஸோட நேவல் ஷிப்ஸு 2 போர்ட்டுக்கு போகலாம். பங்களாதேஷ் போர்ட்டு ஒன்று சிட்டகாங்கு போகலாம், ஒன்று மட்டர்பாரின்னு ஒரு போர்ட்டுக்கு போகலாம். இங்கே சர்வீசிங்க்கு போகலாம். இந்த ஓவரால் ஃபெசிலிட்டிக்காக போகக்கூடிய வசதியை ரைட்டை இந்த அக்ரிமெண்ட் யூஎஸ் நேவல் ஷிப்ஸ்க்கு கொடுக்குது. அதேமாரி 2வது அக்ரிமெண்ட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஆன் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட், GSO-MIF. அந்த அக்ரிமெண்ட் வந்து பேசிக்காக மேரிடைம் ரெகானசன்ஸ் அண்ட் மேரிடைம் சர்வைலன்ஸ்க்கு யூஎஸ் கவர்மெண்ட்டும் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டும் போடக்கூடிய அக்ரிமெண்ட். இதனால நேவல் ஷிப்ஸு பங்களாதேஷ் போர்ட்டுக்கும் போகலாம், பே ஆஃப் பெங்கால் மூலியமாக அந்த இடத்த ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டதாக இருக்குது. இதனால் யூஎஸோட நேவல் வார்ஷிப்ஸ், இது வரைக்கும் இங்கே வராமல் இருந்த வார்ஷிப்ஸ், போன வருஷம் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்தாங்க. அந்த வார்ஷிப்ஸ் இன்னும் அடிக்கடி இங்கே நம்ம பே ஆஃப் பெங்கால் ரீஜனில் நம்ம ஈஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு ரொம்ப அருகாமையில் வரக்கூடும். இதனால் நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி அச்சுறுத்தல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ பேசப்படுது சார். சார், அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஷிப்ஸ் வரும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி இஷ்யூஸ் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான விஷயம் தான் இருக்கிறோம், பட் இருந்தாலுமே என்ன மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது? இல்லை சார், ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் ரீஜன் இடத்துல வந்து இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருந்தது. ஆமாம். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜன்லேயே இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மற்ற கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பே ஆஃப் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கண்ட்ரோலில், இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்குது, அப் டு அந்தமான் வரைக்கும். ஸோ பங்களாதேஷ் நம்ம ஷேக் ஹசீனா இருக்கும்போது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க எதுவும் பண்ணல. இதுக்கு முன்னாடி சென்ட் மார்ட்டின் ஐலண்ட்ஸ்னு பங்களாதேஷ் கோஸ்ட்டில் ஒரு ஐலண்ட் இருக்குது. அந்த ஐலண்டை யூஎஸ் கவர்மெண்ட் கேட்டதாகவும் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாகவும், அதனால் பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் கவுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஷேக் ஹசீனா அப்பயே சொன்னாங்க, 2023லேயே சொன்னாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இங்கே ஒரு மிலிட்ரி கால் தடம் பதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு அப்பயே சொன்னாங்க. அது வந்து இந்தியாவுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும், சைனாக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும். ஏன் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சென்சிட்டிவ் இன்ஸ்டலேஷன்ஸ் நிறையா ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் நேவல் ஹார்பர், தென் யூ ஹேவ் INS வர்ஷா. ப்ராஜெக்ட் வர்ஷாங்கிறது இந்தியாவோட நியூக்ளியர் சப்மரின் பேஸ்.
லேட்டஸ்ட் SSBNஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சப்மரீன் பேஸ். அது விசாகப்பட்டினம் கீழே இருக்குது. கொஞ்சம் மேலே போனோம்னா ஒரிஷாவில் வி ஹாவ் சாந்திப்பூர் டெஸ்ட் ரேஞ்ச். நம்ம தான் அங்கே தான் அட்வான்ஸ்ட் மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணுறோம். ஹைப்பர்சானிக்லேருந்து ICBMலேருந்து IRBM மிசைல்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் எல்லாமே அங்கே தான் டெஸ்ட் பண்ணுறோம். அதேமாரி கொஞ்சம் மேலே போனோம்னா வி ஹவ் ஹால்தியா, வெஸ்ட் பெங்காலில் இந்த போர்ட் இருக்குது. அதேமாரி ஒரிசாவில் நம்மளோட அப்கமிங் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் சாந்திகோல் ஒரு இடத்துல, ஜாஜ்பூர்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரிசாவில் வரதா இருக்குது. வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் SPR அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்னு சொல்லப்படுறது அந்த ரிசர்வ் வந்து அந்த இடத்துல வரதா இருக்குது. ஒரு 30 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் அதில் ஸ்டோர் பண்ணக்கூடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட சென்சிட்டிவ் ஃபெசிலிட்டிலாம் இருக்கும்போது US நேவல் ஷிப்ஸ் அடிக்கடி வந்ததுன்னா நம்மளோட மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுறதுக்கும் வாட்ச் பண்ணுறதுக்கும் நம்ம மேலே ஸ்பை பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, யூஎஸோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து சைனா கண்டெய்ன்மெண்ட். ஸோ இதை எதிர்கொள்கிறதுக்கு சைனாவும் அவங்களோட நேவல் ப்ரெசன்ஸை இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்மளுக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆகும். ஸோ இந்த 2 பேருக்கு நடுப்புற பாகிஸ்தான் போடுறாங்க. அதுதான் மெயின் பிரச்சனை நம்மளுக்கு. ஏற்கனவே போன வருஷம் PNS சைஃப், பாகிஸ்தான் நேவல் சர்வீஸ், ஒரு நேவல் டிஸ்ட்ராயர் வந்து சிட்டகாங் ஹார்பரில் போர்ட் கால் பண்ணிது. 30 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் போர்ட் கால் பண்ண ஒரு பாகிஸ்தான் நேவல் அசெட் அது. ஸோ இன்னும் அடிக்கடி பாகிஸ்தான் நேவல் ஷிப்ஸும் அங்கே வரும் இதை ஒரு ப்ரிடெக்ஸ்டாக வச்சுக்கிட்டு. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கு ரீசன்ட் டைம்ஸில். நேற்றுக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் வந்து JF-17 அந்த அந்த ஏர்க்ராஃப்டோட சிமுலேட்டர் நேற்றுக்கு பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் எவர். அந்த சிமுலேட்டர் வந்து பேசிக் ஃப்ளைட் ட்ரைனிங் சிமுலேட்டர் கிடையாது, அட்வான்ஸ்டு ஆப்ரேஷனல் சிமுலேட்டர் அது. ஸோ அது ரொம்ப அட்வான்ஸ் சிமுலேட்டர். அந்த சிமுலேட்டரை கொடுத்துருக்காங்க. அந்த சிமுலேட்டரை கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கப்புறம் JF-17 ஏர்க்ராஃப்ட்ஸ் பங்களாதேஷ் ஏர்ஃபோர்ஸ் பாகிஸ்தான் வாங்கக்கூடும். அதுக்கு முன்னோடி தான் அது, அதுக்கு ப்ரிஃபேஸ் தான் அது. ஸோ JF-17 பங்களாதேஷ் அக்வயர் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ், ஓவரால் மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அங்கேருந்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஆளுங்க பங்களாதேஷும் வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ ஏற்கனவே பாகிஸ்தான் ஒரு ஃப்ரண்ட், சைனா ஒரு ஃப்ரண்ட், தேர்ட் ஃப்ரண்ட் பங்களாதேஷ் ஆகிடும், 3 ஃப்ரண்ட் ஆகிடும். இந்தியாவுக்குள்ளே ஏற்கனவே ஒரு 0.5 ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ 2.5லேருந்து 3.5 ஃப்ரண்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு என்ன ஆகும்னா, யூஎஸோட என்ட்ரினால அந்த ரீஜன், பே ஆஃப் பெங்கால் அஸ் அ ரீஜன் வில் பிகம் மோர் மிலிட்டரைஸ்ட். ஒருத்தரும் எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு நல்லது கிடையாது. இந்தியா அது வந்து கவுண்டர் பண்ணால் 2 விதமாக கவுண்டர் பண்ணலாம். ஒன்று, பொலிட்டிக்கலாக வி ஷுட் என்கேஜ் வித் பங்களாதேஷ் தாரிக் ரஹ்மான், BNP கவர்மெண்ட். ஏற்கனவே காலிதா ஜியா இருக்கும் போது BNP வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. இப்போ தாரிக் ரஹ்மான் கொஞ்சம் அவர் நிலைமையிலேருந்து இறங்கி வந்திருக்காரு. வரைக்கும் இந்தியா கூட கொஞ்சம் க்ளோஸ்னஸ் காமிக்கிறார். இருந்தாலும் நம்ம அந்த கவர்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும், க்ளோஸாக என்கேஜ் பண்ணணும். ஏன்னா முன்னொரு நியூஸ், ரீசெண்டாக வர நியூஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து அவங்களோட சிவில் சர்வன்ஸ், பங்களாதேஷ் சிவில் சர்வன்ஸ் வந்து ட்ரைனிங்க்கு இந்தியாவுக்கு தான் அனுப்புவாங்க. இந்தியாவில் இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் முசோரியில், உத்தரகாண்டில் இருக்குது, அதுக்கு தான் அனுப்புவாங்க ட்ரைனிங்க்கு. இந்த வாட்டி மே மாதம் வந்து சிவில் சர்வீஸ் அகாடமி லாகூருக்கு அமைச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு. இது ஒரு புது ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் முன்னாடி பண்ணது கிடையாது. ஸோ பாகிஸ்தான் இந்தியா கிட்டே இந்த விலகி பாகிஸ்தான்கிட்ட போகிறாங்க அவங்க. ஸோ இதை நம்ம தடுத்து நிறுத்தணும்னா பங்களாதேஷ் நம்மள என்கேஜ் பண்ணுவோம். பட் பங்களாதேஷோட எனர்ஜி நீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே தான் ஃபுல்லாக டிபெண்ட் ஆகிருக்காங்க. நம்ம தான் டீசல் கொடுத்தோம் லாஸ்ட் டைம், இப்போ ரீசன்ட் டைம் கிரைசிஸில் நம்ம தான் கொடுத்தோம். ஸோ இந்த எனர்ஜி நீட்ஸை வச்சு நம்ம ஒரு லீவரேஜாக யூஸ் பண்ணி பங்களாதேஷ் என்கேஜ் பண்ணுவோம். ஒன்று, இது பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில். ரெண்டாவது விஷயம் வந்து, இப்போ நடந்த வெஸ்ட் பெங்கால் இந்த எலெக்ஷன், அது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஒருவேளை TMC வந்திருந்ததுனால நம்மளுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் மேனிஃபோல்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இல்லீகல் இமிக்ரேஷன்லேருந்து, இன்ஃபில்ட்ரேஷன்லேருந்து, கிராஸ் பார்டர் டெரர் அட்டாக்ஸ்லேருந்து ஜாஸ்தியாக, ரேடிகலைசேஷன்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது அங்கே BJP கவர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில், இன்டர்னல் செக்யூரிட்டி ஃப்ரண்ட்லேயும் ஓரளவுக்கு நம்ம இப்போது ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுது. ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக தான் சொல்லணும். இது வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் சொல்லலாம். மிலிட்ரி ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹார்டன் பண்ணணும். நேவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விசாகப்பட்டினமும் சரி, INS வர்ஷாவும் சரி ஹார்டன் பண்ணணும். அதேமாரி ஹால்தியா, வெஸ்ட் பெங்காலில் வி ஹேவ் அ போர்ட், நேவல் போர்ட், அதை ஹார்டன் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க.
இதை தவிர்த்து நம்ம வந்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அந்தமானில் அந்த ப்ராஜெக்டை வி ஷுட் இனிஷியேட் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு, எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம்னா அது வந்து இந்த இதுலேருந்து வர ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா அது உதவும். ஸோ அந்த ப்ராஜெக்டையும் நம்ம எக்ஸ்பெரைட் பண்ணி ஸ்பீடப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணான்னா அந்த ரிஸ்க்கை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணணும். ஓகே சார். பட் இருந்தாலுமே இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அதில் நான் இந்தியா போய் மூக்க நுழைக்க முடியாது இல்லை சார். அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஏன் இந்த அக்ரிமெண்ட் போடுறீங்க, போடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ணவே முடியாது. அவன் எங்கே பங்களாதேஷ் என்ன சொல்கிறான், எங்களோட சாவரன் ரைட் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ, நம்ம ப்ரிகாஷன் என்ன முன்னெச்சரிக்கை டிஃபென்ஸாக இருந்தவனும் நம்மளோட இன்ஸ்டலேஷன்ஸை ஹார்டன் பண்ணணும். ஓகே, இப்போ யூஎஸ் வரதுனால நம்மளுக்கு பெரிய அச்சுறுத்தல் சொல்ல முடியாது. பட் யூஎஸ்ஐ எதிர்கொள்றதுக்கு சைனா வரதான் நம்மளுக்கு அச்சுறுத்தல். பாகிஸ்தான் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து மிலிட்டரைஸ் ஆகும். ஸோ பே ஆஃப் பெங்கால் நம்மளோட கண்ட்ரோலில் இருந்து ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகிடும், க்ரௌடட் ஆகிடும். ஸோ இது நாளைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இதனால் வரலாம். ஓகே, நம்மளுக்கு செக்யூரிட்டி த்ரெட் வரும். ஸோ இதை முன்னாடியே நம்ம வந்து பங்களாதேஷ் கூட என்கேஜ் பண்ணி வேறு ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறாங்க இருந்தால் அதை தடுத்து நிறுத்தி நம்ம முளையிலே இதை கிள்ளி எரிஞ்சிடணும். அதுதான் நம்மளுக்கு பெட்டர். ஏன்னா யூஎஸோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மயான்மார், பங்களாதேஷ் இருக்குது. பங்களாதேஷ் ஏற்கனவே கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க, நேபாளில் கவுத்துட்டாங்க. இப்போ மயான்மாரில் இன்ஸ்டேபிளாக இருக்குது, வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே சைனாவோட பேக் கேப். சைனா வந்து மயான்மாரில் வரான், பங்களாதேஷில் வர ட்ரை பண்ணுறான், நேபாளில் வந்தால் அங்கே இது பண்ணுறாங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் ரீஜன், நம்மளோட நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், இங்கே வந்து யூஎஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. எதுக்குன்னா சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக. யூஎஸ் ஹை கமிஷன், யூஎஸ் கவுன்சிலேட் இன் கால்கட்டா, அவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க. யூஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் இண்டோ பசிபிக்ன்ற டைட்டிலில் நார்த் ஈஸ்ட் டயலாக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கனெக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பப்ளிக் அவுட்ரீச் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, டெவலப்மெண்ட் எப்படி இந்த ஸ்டேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு கருத்தரங்கம் நடத்திட்டே வராங்க. எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பற்றியும் அது இந்தியாவோட இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வச்சு இங்கே திங்க் டேங்க் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ இதுலேருந்து யூஎஸோட ஃபோக்கஸ் கிளியராக நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, மயான்மார், பங்களாதேஷ் அண்ட் நேபாளில் இருக்குது, டு கவுண்டர் சைனாங்கிறது தெரியுது. இப்போ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிற இன்ஸ்டெபிலிட்டிக்கு முழுக்க ஒரு காரணம் வந்து இந்த யூஎஸோட இன்டர்ஃபேஸுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். மணிப்பூரில் வந்தது முக்கியமான காரணம் யூஎஸோட டீப் ஸ்டேட் ஆக்டிவிட்டி. மயான்மாரில் அவங்க வந்து அங்கே இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க, பங்களாதேஷ் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க, நம்மளோட பார்டர் ஏரியாஸ் மணிப்பூரில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இன்ஸ்டெபிலிட்டி வரதுக்கு முக்கியமான காரணம் யூஎஸ் இன்டர்ஃபியர்ஸ். எங்கெல்லாம் யூஎஸ் வரணும் அங்கெல்லாம் ப்ராப்ளம் பின்னாடியே வரணும். ஸோ இப்போ ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணும் இந்த ரீஜனில் யூஎஸ் வந்தாங்கன்னா அது நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஸோ இது ஷுட் பி அவாய்டு. ஓகே சார். அடுத்ததான் நம்ம இப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அக்ரிமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். இதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆயில் சப்ளை, அந்த கேஸ் சப்ளைலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ் அது. ஒன் ஆஃப் கைண்ட் அக்ரிமெண்ட். 2 முக்கியமான அம்சம் இந்த இதில் பார்க்க முடியுது. யுஏஇயோட கவர்மெண்ட் கூட நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் லிமிடெட், அந்த ஆட்நாக், அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி, அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னா ஆஸ் பர் தர் அக்ரிமெண்ட் 30 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூடு வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் இல்லை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்டோரேஜ் ஃபீஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் அது முக்கியமான அம்சம் என்னென்னா, இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, இப்போ வந்த மாதிரி எமர்ஜென்சி வந்ததுன்னா நாளைக்கு அந்த ரிசர்வ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் படி இருக்குது. இந்த எஸ்பிஆர், இந்த 30 மில்லியன் பேரல்ஸ் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறாங்கன்னா, நான் இப்போ முன்னாடி சொன்ன அந்த ஒரிசாவில் சாந்திகோல் ஏரியாவில் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். 6-7 வருஷமாக அது லேண்ட் அக்விசிஷன்லாம் இழுத்துட்டு இருந்தது. இப்போ தான் அது எல்லாமே ரெக்டிஃபை ஆகி கிளியர் ஆகிடுச்சு. அந்த இடத்துல நம்ம 450 ஏக்கரில் கட்டுறதா இருக்கும் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, லார்ஜஸ்ட் ஃபெசிலிட்டி இந்த வேர்ல்டுன்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்துன்னா நம்மளோட பெட்ரோலியம் ரிசர்வ் இப்போ 9 நாள் 10 நாள் 20 நாள் 15 நாள் இருந்த ரிசர்வ் வந்து இன்னொரு 15 நாள் இன்க்ரீஸ் ஆகும். சில நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்ததுன்னா இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும், ப்ரைஸ் ரைஸை மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நார்மலாக பார்த்தோன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஏறின மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் இங்கே பண்ணலை. முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளோட ரிசர்வ்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் முடியலைங்க போது தான் ப்ரைஸை நம்ம ரீட்டெயிலில் ஏற்றிருக்கோம் 3 ரூபா. நார்மலாக இதே இருந்ததுன்னா 10-20 ரூபா வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷாக்கை முன்னாடியே அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபியூச்சரில் இதுமாரி ஷாக் வந்ததுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்
30 மில்லியன் பேரல் நம்மளுக்கு நிச்சயமான ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அம்சமாக இருக்கும், ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். செகண்ட் வந்து எல்பிஜியும் நம்ம அங்கேருந்து ஸ்ட்ராங்காக இம்போர்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பேசியிருக்கோம். இதெல்லாம் லாங் டேர்ம் மிஷன். இது உடனே நாளைக்கே நடக்கிற விஷயம் கிடையாது. ஃப்யூச்சரில் ஈரான் யூஎஸ் வார் மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு இதேமாரி ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா அந்த டைமில் இந்த இந்த நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு லாங் டேர்ம் விஷனில் செஞ்சது. இமீடியட்டாக கிரைசிஸை சால்வ் பண்ணுற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ லாங் டேர்ம் விஷன். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுஜைராவில் தான் அவங்களோட பங்கரிங் ஃபெசிலிட்டி, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபுஜைரா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கீழே இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தாண்டி தான் அது இருக்குது. அதனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸே போக வேண்டாம். ஃபுஜைராவில் அவங்களோட க்ரூட் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எடுத்துன்னு வர்றது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃபிஜேராவோ நம்ம என்கேஜ் பண்ணிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் நம்மளோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிலே ஃபிஜேராவில் இருக்குது. JSW இண்டஸ்ட்ரீஸுங்கிறது நம்ம இந்தியன் ப்ரைவேட் கம்பெனி, அவங்களோட பங்கரிங் ஃபெசிலிட்டியே இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த வாரோட பதற்றம் இருக்கிறதுனால நிறைய இடத்துல ஃபியூவலே இல்லை யூஏயில். எங்கே பங்கரிங்னா ஷிப்புக்கு ஃபியூவல் போடுற இடம் தான் பெட்ரோல் பங்க் மாதிரி, அதான் பங்கரிங் சொல்லுவாங்க. எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. அப்படியே ஸ்டாக் இருந்தாலும் இந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ இது ஒரு விஷயம் பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி 2 விஷயம் யூஏஇ பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் ஒரு ப்ரீவியஸ் எபிசோடில் ஒரு விஷயத்த பேசியிருந்தேன். டாலர் ஸ்வாப் மெக்கானிசம் பற்றி பேசியிருந்தேன். அது யூஏஇ வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. இது வரைக்கும் 5 கண்ட்ரிக்கு தான் யூஎஸ் கவர்மெண்ட் அது டாலர் ஸ்வாப் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. கனடா, சுவிட்சர்லாண்ட், இன்னும் 2-3 கண்ட்ரி, ஜப்பான், இதுக்கெல்லாம். யூஏஇ அதில் இல்லை. யூஏஇக்கு டாலர் ஸ்வாப் மெக்கானிசம் கேட்கறது காரணம் டாலர் இல்லாமல் இருந்தால் தான் கேட்கணும். பட் யூஏஇக்கு நிறைய டாலர் இருக்குது. 300 பில்லியன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்குது. 2 ட்ரில்லியன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாவரன் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ டாலர் ஷார்ட்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டெம்பரரி ஷார்ட்டேஜ் வேணால் வரலாம். ஏன்னா அந்த ஆயில் ரெவன்யூ கம்மியாக எடுத்து சுத்தமாக ரெவன்யூ இல்லை, அதனால் வரலாமே தவிர இவங்க கேட்குற லெவலுக்கு ஷார்ட்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்னென்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போஸ்டரிங். நான் சொல்கிறது யூஏஇ வந்து அந்த டாலர் கிளப்பில் என்னை சேர்த்துக்கணும் நீங்கள் யூஎஸ்ஏ சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்படி சேர்த்துக்கலைன்னா நான் நான் டாலர் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். யுவானில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒபெக்லேருந்து வெளில வராங்க. ஸோ ஒபெக்லேருந்து ஒபெக் வாஸ் அ கார்டல். என்ன பண்ணுவாங்க, க்ரூட் ஆயில் ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க ப்ரொடக்ஷனை வேறு கட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் அவங்கள ஃபுல் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பாதி 50% கெப்பாசிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். யூஏஇயோட கெப்பாசிட்டி அரௌண்ட் $4 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வரைக்கும் அவங்களால மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் அவங்க பண்ணது 1.5 to 2 மில்லியன் தான். ஸோ 2 மில்லியன் பேரல் அவங்களால இன்னும் ஜாஸ்தியாக பண்ண முடியும். இந்த ஒப்பேக் வெளில வந்தனால அவங்களோட ஃபுல் ஆப்டிமல் லெவலுக்கு அவங்களால அவுட்புட் கொடுக்க முடியும். அந்த ஆப்டிமல் லெவல் 2 மில்லியன் எக்ஸ்ட்ரா பேரல்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்தியா தான் மெயின் பெனிஃபிஷரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் ஒரு நம்ம முக்கியமான அம்சமாக பார்க்கணும். நம்ம யூஏஇ இன்னொரு விஷயம், ஏன் யூஏஇ கூட இந்த அக்ரிமெண்ட்டை வந்து இந்த க்ளோஸ்னஸ் நம்ம காமிக்கிறோன்னா, லார்ஜஸ்ட் எக்ஸ்பேட் பாப்புலேஷன் யூஏஇயில் தான் இருக்காங்க, இந்தியன்ஸ். ஸோ அந்த நம்ம இணக்கத்தை காமிச்சாதான் நம்ம வந்து சுமூகமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப். அதேமாதிரி யூஏயும் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக நம்மளுக்கும் அவங்களுக்கும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனும் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பெட்ரோல், இந்த க்ரூட் ஆயில் டீலுங்கிறது இட் இஸ் அ வெரி குட் டீல். லாங் டேர்மில் பெரிய பெனிஃபிட் வர்றதுக்கு நம்மளுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சார். ஓகே சார். இப்போ இந்த வார் சுச்சுவேஷன் எங்கே எப்படி போயிட்டுருக்கு? ஈரான் அமெரிக்கா என்ன மாதிரி அந்த பிளாக்கேட்லாம் என்ன ஆச்சு இப்போ சுச்சுவேஷனு? அவங்க அண்ணன் மிஸ்டர் ட்ரம்ப் தான் கேட்கணும். நேற்றுக்கு வரைக்கும் நான் வார் பண்ண போகிறேன்னு சொன்னார். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் சீஸ் ஃபயரை ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் கல்ஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவ் விஷயம்னா ஏப்ரல் 8th இது வரைக்கும் அந்த சீஸ் ஃபயர் பிரேக் ஆகலை. பிரேக் ஆகிற மாதிரி வருது, கடைசி நேரத்தில் நின்று போடுது. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த த்ரெட் போகலை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பதற்றமும் அங்கேருந்து விலகலை. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை இன்னும் ஈரான் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ இப்போ வார் வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் படி வார் இப்போ முடியுமா அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்க, நெகோசியேஷன் ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சிக்னல் சொல்கிறான். இதுமாரி பல வாட்டி முன்னாடி சொல்லிட்டாரு. அதேமாதிரி பல வாட்டி வார் தொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ மாற்றி மிக்சட் சிக்னல்ஸ் வருது சார். அந்த மிக்சட் சிக்னல்ஸ் வரதுக்கு காரணம், இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் எபிசோடில் பேசியிருந்தேன், ஈரான் வந்து சைக்கலாஜிக்கலாக வின் பண்ணிட்டா அந்த வார்.
நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எல்லா சேனலும் எதையும் சொல்லியிருக்கேன், எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒருவேளை அதனாலேயோ யூஎஸ் வந்து சீஸ்ஃபயருக்கு இன்னும் இறங்கி போகிறாங்கன்னு தோணுது. ஏன்னா யூஎஸ்க்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டேமேஜ். பார்த்தா $29 billion தேவ் லாஸ்ட். அவங்க எஸ்டிமேட்டட் ரஃப் லாஸ். ஒரு 45 அட்வான்ஸ் ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. தரையிலையும் சரி, மேலே ஆகாயத்திலையும் சரி. அவங்களோட மிசைல் பேசஸ், தட் இஸ் யூஎஸோட ஆர்மி பேசஸ், மிலிட்ரி பேசஸ், ஏர்ஃபோர்ஸ் பேசஸ், நேவல் பேசஸ் இன் கல்ஃப் ரீஜன் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 228 மிலிட்ரி சைட்ஸ், யூஎஸ் சைட்ஸை ஈரான் தாக்கியிருக்காங்க. அவங்களோட டாப் நாச் ரேடார் சைட்ஸ், அந்த ரேடாரோட விலை வந்து ஆல்மோஸ்ட் $1 billion. அந்த ரேடார் சைட்ஸ்லாம் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. FN-12 ரேடார். ஸோ யூஎஸ்க்கு பெரிய சேதம் வந்திருக்கு. அதேமாரி மிலிட்ரி லெவலில் ஃபீல்டில் யூஎஸ்க்கு பாதிப்பு இருக்குது. அதேமாரி எக்கனாமிக்காகவும் குளோபலாக ப்ராப்ளம் வருது. பிகாஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் ஆயில் விலை ஏறுது, சப்ளை வர மாட்டேங்குது. இந்த எக்கனாமிக் சுனாமி, இந்த ப்ரெஷர் வந்து யூஎஸ்க்கு ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்குது. இதுமாரி இது வாரம் நிறுத்தினாதான் நல்லதுன்னு. அதனால் ட்ரம்ப்புக்கு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி தெரியல எப்படி வெளில வருதுன்னு. அதை இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது வெளில வரணும்னு பார்க்குறாரு. அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுறாரு. இப்போ ட்ரம்ப்பை இந்த வாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் வந்து யூஎஸ் இஸ்ரேல் அவங்களோட மிலிட்ரி டெக்னாலஜி, அட்வான்ஸ்ட் மிலிட்ரி பிளேன்ஸ், ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், லேட்டஸ்ட் ஜெட்ஸ் இருக்குது. அது மூலிமா ஹை ப்ரெசிஷன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறாங்க ஆன் மிசைல் சைட்ஸ் அண்ட் ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஈரான் என்ன பண்ணுறான், அவன்ட்டு ஏர் டிஃபென்ஸ் சைட் மிசைல்ஸ்லாம் ரொம்ப இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் ரொம்ப கிடையாது. அவன் வந்து ஹி யூஸிங் லோ டெக், லோ காஸ்ட் ட்ரோன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த நான் சொன்ன ரேடார் அது $1 million, $1 billion. அதை தாக்கின ட்ரோன் வந்து $20,000. ஹார்ட்லி ஈவன் 1/10 கூட கிடையாது காஸ்ட். இந்த காஸ்ட் அசிமெட்ரின்னு சொல்கிற பாருங்க, இந்த காஸ்ட் இம்பேலன்ஸ், இந்த காஸ்ட் இம்பேலன்ஸ் வந்து யூஎஸ்ஐ சீஸ்ஃபயர் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுது. இவங்களோட ஹைடெக்ஸ் வெப்பன்ஸ் வச்சு என்ன தான் அடித்தாலும் அவன் லோடெக், லோ காஸ்ட் வெப்பன்ஸ் வச்சு திருப்பி தாக்கிடுறான். இதனால சேதாரம் ஜாஸ்தியாக இருக்குது இவங்களுக்கு. இதை ரீபில்ட் பண்ணுறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆகும் போல இருக்கு. ஸோ இந்த இழப்பு யூஎஸ்க்கு வெளில சொல்லலைன்னா கூட இந்த இழப்பு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு லோ காஸ்ட், லோ கிரேட் ட்ரோன்ஸ் வச்சு ஹைடெக் ஏர்ஃபோர்ஸை, ஹைடெக் ஒரு வெப்பன்ஸ் யூனிட்டை, ஒரு ஆர்மி யூனிட்டை ஈரான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வெப்பன்ஸோட சர்வைவபிலிட்டி எப்படி பண்ணாங்க அவங்க? இவ்வளோ இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ ஏர் சார்ட்டீஸ் பண்ணியும் அந்த வெப்பன்ஸை சர்வைவ் ஆயிருக்கு. இப்போ ஒரு நாள் அந்த சீஸ்ஃபயர் டைமில் என்ன நியூஸ் கேள்விப்படுறோன்னா, 40-45 நாளில் பொதிஞ்சு போன மிசைல் லான்ச்சர்ஸ்லாம் எடுத்து திருப்பி ஈரான் ரீயூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யூஎஸ் என்ன பண்ணாங்க, அந்த மிசைல் ஸ்டோரேஜ் சைட்டில் கதவை வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா மிசைல் வெளில வரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ கதவை தானே அடிச்சிங்கன்னு சொல்லி அந்த எஸ்கே விட்டுட்டு அந்த இதை வச்சு நோண்டி உள்ளே டிக் பண்ணி உள்ளே போய் அது இன்டாக்டாக இருக்குது மிசைல்ஸ் அந்த லான்ச்சர்ஸ், அதை எடுக்கிறாங்க திருப்பி. ஸோ திருப்பி ரீக்ரூப் பண்ணுறாங்க. இந்த ரீக்ரூப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ண முடியுதுன்னா, அவங்க வந்து அந்த மிசைல் லான்ச்சர்ஸையும் ட்ரோன்ஸையும் பல இடத்துல டிஸ்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சைட்டில், பர்டிகுலர் சைட்டில் இருக்குல்ல. அதேமாதிரி இந்த ட்ரோன்ஸ் வந்து லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது அவங்க இம்போர்ட் பண்ணது. இப்போ இந்த ட்ரோன் $20,000 சார். அந்த ட்ரோனை தாக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய மிசைல், பேட்ரியாட் மிசைல், ஒரு ட்ரோன் உள்ளே வந்துன்னா அதை அழிக்கிறதுக்கு 3 மிசைல் லான்ச் பண்ணணும். அது ஒன்று தான் படும். இதுதான் பாசிபிலிட்டி. அந்த ஒவ்வொரு மிசைலும் $2 million. காஸ்ட் அசிமெட்ரி பாருங்கள். நாளைக்கு யூஏஇக்கு எவ்வளோ டிப்ளாய் பண்ணுவோம், மிசைல் டிப்ளாய் பண்ணுவோம். 1,00,000 ட்ரோன் வச்சுட்டு இருக்காங்க. 1,00,000 ட்ரோனை அவங்க ஏவினாங்கன்னா இவங்ககிட்ட அவ்வளோ மிசைல் கிடையாது. அப்போ என்ன ஆகும், எக்கனாமிக் காஸ்ட் ஆன் யூஏஇ, சவுதி அரேபியா, கத்தார் வில் கோ அப். அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுத்தம் கொடுத்து யூஎஸ்க்கு இந்த வார் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இதை தான் ஈரானோட ஸ்ட்ராட்டஜி. ஈரானோட ஸ்ட்ராட்டஜி சர்வைவ் அண்ட் ஃபைட். யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி அவங்களோட அஃபென்சிவ் வெப்பன்ஸ் அழிக்கிறது. அதில் அவங்க ஓரளவுக்கு சக்ஸஸ் பார்த்துருக்காங்க. அவங்களோட கில் செயின் பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வருது, இம்மிடியட்டாக லான்ச் பண்ணுறாங்க அட்டாக். டெய்லி டார்கெட் அக்விஷன் நடந்தா இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களால அழிக்க முடியல. ஒருவேளை இன்னொரு 2 மாதம் போனால் அழிக்கலாம். இப்போ 2 மாதம் வரைக்கும் உலகம் தாங்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது இதுக்கு ஈராக் வாரில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த 2002-2003 இருந்த ஈராக் வாரில் பார்த்தீங்கன்னா, ஏர் சுப்பீரியாரிட்டி, ஏர்ஃபோர்ஸ் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கோ, ஸ்ட்ராங்காக இருக்கோ, தே வில் வின் ஃபைட்ஸ், வார்ஸ். அந்த கேம்பெயின் ஷாக் ஆன் ஆ அப்படின்னாங்க அந்த டைமில்.
அந்த பாம்ப் சார்ட்டிஸ் பண்ணி ஏர்ஃபோர்ஸ் மூலிமா பாம்ப் பண்ணியே ஈராக்கை பணிய வச்சாங்க. அப்புறம் ட்ரோன் இன்வேஷன் போனாங்க அந்த டைமில். ஸோ அதுமாரி இந்த வார் அவங்களால வின் பண்ண முடியல. என்னதான் பாம்ப் பண்ணாலும் ஈரான்கிட்ட அந்த வெப்பன்ஸ் இந்த 10 வருஷமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சினாரியோ அவங்க அழகாக பிளான் பண்ணி எல்லா வெப்பன்ஸும் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலை. இதனால அங்கங்கேருந்து அவங்களால தாக்க முடியுது. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை அவங்க கையப்படுத்திட்டாங்க. இது வந்து இதை பிரேக் பண்ணாதான் இந்த வார் நிற்கும். ஸோ இந்த வார்ஃபேர் வந்து எல்லாருக்குமே ஒரு லெசன் சார், இன்க்ளூடிங் இந்தியா. நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் போது ஒரு 1000 மிசைல் நம்ம மேலே மிசைல் ட்ரோன் லான்ச் பண்ணாங்க பாகிஸ்தான். எல்லாத்தையும் சுட்டு வைத்தணும். ஒரு 5% தான் உள்ளே வந்தது. நம்மளுக்கு மல்டி லேயர்டு சிஸ்டம் வச்சுருக்கோம் ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸ். நம்மளுக்கு 80 கிலோமீட்டர் பபுள்னு சொல்லுவாங்க, 80-90 கிலோமீட்டர் பபுள். பார்த்தா ஃபஸ்ட்டு ஆகாஷ் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் 40 to 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய மிசைல். நெக்ஸ்ட்டு ஓல்டு ரஷ்யன் லெகசி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், பெக்கோரான்னு ஒரு மிசைல் இருக்குது, அது ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் போகும். அப்புறம் ஓஎஸ்ஏ ஏகேன்னு ஒரு மிசைல் 10 கிலோமீட்டர் போகும். அதுக்கு அடுத்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லேயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ். LM-17 ஒரு கன்னு, அதுக்கப்புறம் வந்து இசட்யூ ஷில்கான்னு ஒரு கன். இதெல்லாம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ். இதெல்லாம் அப்கிரேட் பண்ணி ரேடார் கொண்டு இன்டிகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. நம்ம என்ன பண்ணணும், மெயின் வரக்கூடிய பெரிய மிசைல்ஸ் பார்த்தா அதுமாரி மிசைல்ஸை நம்ம ஒரு நல்ல இன்டர்செப்டர் வச்சு பராக்கோ இல்லாட்டா S-400 வச்சு இல்லாட்டா அவங்களோட ஹை வேல்யூ அசெட்ஸ் ஒரு அவாக்ஸ் பிளேனை S-400 வச்சு தாக்கலாம். ஒரு சின்ன ட்ரோனுக்கு S-400 லான்ச் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ அதுக்கு உண்டான கம்பல்சரி என்ன த்ரெட் வருதோ அதுக்கு உண்டான ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதர் லோ காஸ்ட் லோ கிரேட் வெப்பனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா DEWன்னு சொல்லுவாங்க, டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ், லேசர் மூலியமாக அடிக்கிறது, ஜாம் பண்ணுறது. அப்புறம் மைக்ரோ மிசைல்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும் மிசைல், அன்கைடட் ராக்கெட்ஸ் மாதிரி. இங்கே ட்ரோன் ஸ்வார்ம்ஸ் வரும்போது ஒரு 100 ட்ரோன் சேர்ந்து வரும். சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. ஒரு S-400 மிசைல் பேட்டரி இருக்குன்னா அந்த S-400 மிசைல் பேட்டரி நோக்கி ஃபஸ்ட்டு சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 ட்ரோன் வரும். அந்த 100 ட்ரோனை தாக்கிறதுக்கு இங்கேருந்து கவுண்டர் மெக்கானிசம்ஸ் போய் தாக்கும். அதில் ஒரு 10 ட்ரோன் உள்ளே வந்து அடிச்சிடும். ஸோ நம்மளோட மிசைலை ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க உண்மையான அட்டாக்கை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக் அந்த ட்ரோன் ஸ்வார்ம்ஸ் எப்படி தடுக்கணும்னா நம்ம கவுண்டர் ட்ரோன் ஸ்வார்ம்ஸ் அனுப்புவாங்க, மைக்ரோ மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இது முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு இப்போதைக்கு வந்து ஆகாஷ் வந்து இண்டிஜினியஸாக நம்ம லோக்கலில் பண்ணது. அந்த பெக்கோரா வந்து ரஷ்யாவிலேருந்து முன்னாடி இம்போர்ட் பண்ணது. அப்புறம் பராக் வந்து இஸ்ரேல்கிட்டேருந்து ஜாயிண்ட் இண்டோ இஸ்ரேலி வெஞ்சர். இப்போ இதுமாரி இந்த லெவலில் நம்மளுக்கு வேணும்னா மிசைல்ஸ் அவ்வளோ லான்ச் பண்ணணும்னா நம்மளுக்கு ஓன் கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வேணும். இப்போ ஈரானோட சர்வைவபிலிட்டி எப்படி அவங்களால என்ஷூர் பண்ண முடியுதுன்னா அவங்க இம்போர்ட் பண்ணல எந்த ட்ரோனும், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இண்டிஜினியஸாக. அந்த இண்டிஜினியஸ் கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஆத்மநிர்பார் பாரத் ஓரளவுக்கு அதை அட்ரஸ் பண்ணியிருக்கு. ஃபுல் ஸ்கேலாக பண்ணோம்னா நம்ம அந்த ட்ரோன் வெப்பன்ஸ், ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை ரேம்ப் அப் பண்ணோம்னா நாளைக்கு அவங்க ஒரு 10,000 ட்ரோன் அனுப்பிச்சானா நம்ம ஒரு 10,000 ட்ரோன் வச்சு தடுக்கலாம். ஸோ இட்ஸ் வார் ஆஃப் அட்ரிஷன். நம்ம அட்வான்ஸ் பாகிஸ்தான் நம்மளுக்கு நாளைக்கு ஃபியூச்சர் வார் வந்தனா கூட நம்ம அட்வான்ஸ் வெப்பன்ஸ் வச்சு அவங்க ஹைடெக் வெப்பன்ஸை நம்ம தாக்க முடியும். பட் அவங்களோட லோடெக் வெப்பன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஹைடெக் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நம்ம நார்மல் லோ காஸ்ட் ட்ரோன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், தட் இஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் இதில் ஈடுபடணும். ஏற்கனவே நிறைய கம்பெனி ஈடுபட்டிருக்காங்க. ஜென் டெக்னாலஜிஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனி, ஆல்ஃபா சிஸ்டம்ஸ்ன்ற கம்பெனி, அப்புறம் பரஸ் டிஃபென்ஸ், இதெல்லாமே ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஆல்ஃபா சிஸ்டம்ஸ்ன்ற கம்பெனியோட ட்ரோன் அஃபென்சிவ் ட்ரோன் பேர் ஸ்கை ஸ்ட்ரைக்கர்னு பேர். ஆப்ரேஷன் சிந்தூரில் அதை டிப்ளாய் பண்ணணும். 100% எஃபிஷியன்சி, 100% அக்யூரசி, ஒன்றும் டார்கெட் கூட மிஸ் ஆகலை. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்குது. ஸோ அதுமாரி இண்டிஜினியஸ் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். நம்மள வந்து யூஎஸோட ஹை ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸையும் நம்ம கற்றுக்கணும். அதேமாதிரி ஈரானோட லோ கிரேட் கவுண்டர் மெக்கானிசம் கற்றுட்டோம்னா இது ரெண்டு இன்டகிரேட் பண்ணானா we will have a very effective கவுண்டர் மெக்கானிசம். இதுதான் நாளைக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ஃபியூச்சர் வார்ஸ் இன் பாகிஸ்தான் கூட. ஓகே சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்கள் பொன்னான திளைப்பாளர்களுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.